அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில ஒரே ₹1 மட்டும் இப்படி நீங்க வச்சாலே போதும். நீங்க கேட்ட பணம் ஒரே நாள்ல நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பணவசியத்தை ஒரே நாள்ல இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த நாள் கோடியில வரக்கூடிய அபூர்வமான சக்திகள் நிறைஞ்ச ஒரு அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். இன்னைக்கு நமக்கு சனி பயிற்சி இருக்கு. சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சனி பயிற்சி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு பங்குனி மாசத்தோட அமாவாசையும் இருக்கு. ஒவ்வொரு அமாவாசையும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம். அதுலயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சேர்க்கை இன்னமுமே அற்புதமானது. அமாவாசை நாளே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் உடனடியா நமக்கு கிடைக்கும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சூரிய கிரகணம் இருக்கு. நம்ம இந்தியால இந்த சூரிய கிரகணம் தெரியாது. இருந்தாலும் அதோட தாக்கம் ஓரளவுக்காவது நமக்கு இருக்கதான் செய்யும். அந்த வகையில சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை, சனி பெயர்ச்சி, சூரிய கிரகணம், இப்படி பல அற்புதமான சிறப்புகள் இந்த நாள்ல நமக்கு இருக்கு. இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை பல 100 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்குதான் நமக்கு வந்திருக்கு. திரும்பியும் இதே மாதிரி எப்ப வரும்னே நமக்கு சொல்ல முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளையும் இந்த நாள்ல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியையும் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் 3 அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இது ஒரு யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியில வர்றது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே நமக்கு இந்த 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இப்படிப்பட்ட நாட்களை நாம பயன்படுத்திக்கும் போது நமக்கு கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாசம், அதாவது 3வது மாசம், பங்குனி மாசம் 15ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை 6. இந்த வருஷம் 2025, இதோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல 897 அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இது நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய 3 நாட்களுக்குள்ள பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிவைன் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. 786ங்கிற டிவைன் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு தேதியிலேயே நமக்கு வந்திருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 7. இன்னைக்கு சனிக்கிழமை, சனி பகவானுக்கு உகந்த நம்பர் 8. இன்னைக்கு பங்குனி மாசம் 15ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை 6. அந்த வகையில 786ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் பல விதங்கள்லயும் அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் கொண்ட அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாள்ல செய்ய வேண்டிய குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த தண்ணீர் பரிகாரத்தை இன்னைக்கு செய்யும் போது நிச்சயமா உங்க முன்னோர்களோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும். அடுத்ததா இன்னைக்கு மத்தியானம் 3:29 வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பொன்னான ஒரே ஒரு நிமிஷத்தை, நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிமிஷத்தை பத்தியும் அந்த நேரத்துல நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய சோடசக்கலை நேரம், அதாவது நாம மனசுல நினைச்ச காரியங்களை கூட நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரத்தை பத்தியும், இந்த சோடசக்கலை நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு அரிசி டப்பால மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க.
இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரம் தான். இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும். நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுலேயே உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். ஒரே நாள்ல நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. தீராத பண கஷ்டம் இருக்கு. என்ன செஞ்சாலும் இந்த கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நிறைய பேரு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும்க்கா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. நம்ம சேனல்ல தினமும் போடக்கூடிய வீடியோஸ பணவசியத்துக்கான பரிகாரங்களை நீங்க தினமும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல ரீக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த மொபைல் வால்பேப்பர் பரிகாரம் அற்புதமான மாற்றங்களை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு அமாவாசை. இன்னைக்கு நைட்டு நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மொபைல் வால்பேப்பர் நிச்சயமா கிடைக்கும். நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒரே ₹1 மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அவசர பண தேவை இருக்கிறவங்க எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்க கேளுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த பணத்தை நீங்க கேளுங்க. மத்தபடி கடன் தீரணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம். சரி, இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ₹1 ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இன்ஃபினிட்டி சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. அந்த இன்ஃபினிட்டி சிம்பல் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இது அளவில்லாத பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இதுக்கப்புறமா இந்த ₹1 உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு செல்வம் பெருகட்டும்ங்கிற வார்த்தைய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். குறைஞ்சது 10 நிமிஷத்துல இருந்து மேக்சிமம் ½ an hour வரைக்கும் கூட இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு இந்த ₹1 நாணயத்தை உங்க தலகாணிக்கடியில வச்சு நீங்க தூங்குங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த ₹1 நாணயத்தை எடுத்து தனியா ஒரு டப்பாலையோ பர்ஸ்லயோ தனியா நீங்க வச்சிருங்க. இந்த ₹1 நாணயத்தை உங்களுடைய சுய செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம். ஒண்ணு, நீங்க கோவிலுக்கு போறீங்கன்னா கோவில் உண்டியல்ல இந்த ₹1 சேர்த்துருங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் சரி இந்த ₹1 கோவில் உண்டியல்ல நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு இந்த ₹1 நீங்க பயன்படுத்திக்கோங்க. நாளைக்கே இந்த ₹1 கோவில் உண்டியல்ல போடணும், அப்படி இல்லைன்னா தானம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க செய்யுங்க. சக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல ஒரே ₹1 பயன்படுத்தி நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பல மடங்கு பணத்தை நிச்சயமா உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். அதுலயும் இந்த ₹1 நாம தானம் பண்ணும்போது, அப்படி இல்லைன்னா கோவில் உண்டியல்ல போடும்போது நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் படிப்படியா குறையும். இந்த கர்ம வினைகள் நமக்கு எவ்வளவு இருக்கணும் தெரியாது. இந்த கர்ம வினைகள் குறைஞ்சாதான் நமக்கான நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில இந்த மாதிரி சக்தி வாய்ந்த நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய இந்த தானம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.